ஹாய், வணக்கம். உங்கள் மோகனா சவுண்ட்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே நீங்கள் எல்லோரும் விரும்பி கேட்ட 6 இன்ச் ஸ்பீக்கர் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். 6 இன்ச் ஸ்பீக்கர் பாருங்கள், 6 இன்ச் ஸ்பீக்கர் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன். பெஸ்ட்டு குவாலிட்டி ஸ்பீக்கர், பெஸ்ட்டு குவாலிட்டி, இன்ஜினியர்டு இன் இட்டாலி, பெஸ்ட்டு குவாலிட்டி ஸ்பீக்கர். இதில் 2 குவாலிட்டி கொண்டு வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரப்பர் ஊஃபர் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேப்பர் உள்ள பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஸ் பேப்பர். இதுவுமே பேஸு சும்மா பட்டையை கலப்பும். இது லீடு ஒயர் பார்த்தீங்கன்னா ஆடியோ டோனுடைய லீடு ஒயர், நல்ல குவாலிட்டி ஒயர் தான் போட்டிருக்கோம். எதுவுமே டூப்ளிகேட்டு கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். இங்கே பாருங்கள், ஆடியோ டோன் லீடு ஒயர் போட்டிருக்கோம். இதோடைய விலை மட்டுமே 1500 வரும். 200 கிராம் 1500 வரும். இது எல்லாமே உங்கள்கிட்ட தெளிவாக காமிக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபோம் வித் ரப்பர். இது ஃபோம் வித் ரப்பர், ஒரே காயில், ஒரே ஸ்பைடரு. பேப்பர் மட்டும் இங்கே பாருங்கள், ஊஃபர் பேப்பர் மாதிரி இருக்கும். சப்பு ஊஃபருக்கு போடக்கூடிய பேப்பர் தான் போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், சப்பு ஊஃபருக்கு போடக்கூடிய பேப்பர் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இது ரப்பரு. இது பாருங்கள், இதில் நார்மல் பேப்பர், ப்ரெஸ் பேப்பர். இது சப்பு ஊஃபருக்கு போடக்கூடிய நான் ப்ரெஸ் பேப்பர். இது நம்ம போட்டிருக்கோம். இது ரேட்டு கூட வரும், அது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும், பட்டையை கலப்போம். இப்போ நாங்கள் போட்டு செக்அப் பண்ணோம், நல்லா இருக்குது பேஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் அசம்பிள்டு பண்ணுறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளே ஓன் தயாரிப்பு. இந்த உள்ள பேப்பர் மட்டும் மலேசியன் கோன் போட்டிருக்கேன். வாய்ஸ் காயில் இட்டாலி வாய்ஸ் காயில் போட்டிருக்கேன். அதுதான் இன்ஜினியர்டு இன் இட்டாலின்னு போட்டிருக்கேன். வாய்ஸ் காயில் இன்ஜினியர்டு இன் இட்டாலி வாய்ஸ் காயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு 80 வாட்ஸ் RMS பவர் வரும். இது 4 உகம்ஸில் போட்டிருக்கேன். 8 இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை. வரும் நாட்களில் 8 நம்ம கொண்டு வந்துடலாம். தேவைப்படக்கூடியவர்கள் உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆப்பிள் ஃபோனும் சாம்சங் ஃபோனும் எல்லாமே அசம்பிள்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் அது கம்பெனின்னு சொல்லி தான் நம்ம வாங்குகிறோம். எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட்டட் ஆகி வருது. அது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம் சொல்கிறாங்க. ஏன் அகுஜா கூட எல்லாமே அசம்பிள்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. அசம்பிள்டு பண்ணி தான் அவங்க ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. நான் யாரையும் தவறாக சொல்லலை. பட்டு சிலர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நீங்கள் அசம்பிள்டு பண்ணுறீங்க. எல்லாருமே அசம்பிள்டு தான். டோட்டலாக இந்த உலகம் முழுவதும் அசம்பிள்டு பண்ணி தான் எல்லாமே. இப்போ ஆப்பிள் ஃபோன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் இருந்தால் வருது, இல்லை வரல. நம்ம சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் தான் தயாரிக்காங்க. பொருள் எல்லாமே உங்களுக்கு சைனாவிலேருந்து இம்போர்ட் ஆகி இங்கே மேட் இன் இந்தியான்னு போட்டு வரும். அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம். நம்மளுக்கு ஃபுல்லாகவே பொருள் வெளிநாட்டிலேருந்து வருது. நம்ம இம்போர்ட்டட் பண்ணி வாங்கி அதை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். இது எல்லாமே இப்போ இந்த ஆடியோ டோனை நானே தயாரிக்க முடியாது. இந்த ஆடியோ டோனுங்கிறது அது வெளியே இருந்து தான் நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி காயில் எல்லாமே நம்மளுக்கு இம்போர்ட்டடாகி இட்டாலி காயில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன், ரொம்ப பக்கா குவாலிட்டியில் சூப்பராக பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 10 பீஸுக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். ஒரு 6 பீஸுக்கு மேலே வாங்கினாலே டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். மற்றபடி இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 வரும். இதோடைய ரேட்டு 600 575 ஒன்று வரும். இந்த ரப்பர் 575, இது 625 வரும். இந்த இது போட்டிருக்குது, இது பாருங்கள். இது நம்ம ஊஃபர் பேப்பருக்கு போடக்கூடிய அதே கோனு போட்டிருக்கேன். 8 இன்ச்சு ஸ்டாக் இருக்குது. கேபிட்டல் பேப்பரில் போட்டிருக்கோம். இதுவும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. பட்டையை கலப்போம். பேஸெல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மலேசியன் கோன். இது மலேசியன் கோனில் போட்டிருக்கோம். இதுவும் ஆடியோ டோன் ஒயர் தான் எடுத்துருக்கோம். இது உங்களுக்கு இந்த ஒயரை ஏன் நீட்டி விட்டுருக்கோன்னா நீங்கள் தூக்கிக்கலாம், குறைச்சிக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். சில டெக்னீஷியன் கேட்பாங்க, எனக்கு தட்டுது, நான் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைச்சி கூட்டிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது மலேசியன் கோன் நான் ப்ரெஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா பயங்கர தடிமனாக இருக்கும். பேஸெல்லாம் சும்மா பட்டையை கலப்போம். மேக்ஸிமம் நல்ல ஒரு குவாலிட்டி ஆம்பிளிஃபையரில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா குவாலிட்டி
உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாம் வெளிப்படையாகவே நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் 100% நம்புகிறேன். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். திரும்ப திரும்ப நான் ஏன் காமிக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அது பிடிக்கும். மேக்னெட் பார்த்தீங்கன்னா 90/17 இதில் போட்டிருக்கோம். அது 135/20 மேக்னெட் போட்டிருக்கோம். 38.4 mm வாய்ஸ் காயில் போட்டிருக்கோம். இது 26.2 mm வாய்ஸ் காயில் போட்டிருக்கோம். 4 ohms, அது 8 ohms. பியூர் இம்போர்ட்டட் காயில் நம்ம போட்டிருக்கோம். சும்மா சவுண்டெல்லாம் பட்டைய கலப்பும். நீங்கள் நம்பி நீங்கள் வாங்கலாம். அதிகமான பேஸ் நீங்கள் வச்சீங்கன்னா உலகத்தில் எந்த ஸ்பீக்கர்னாலும் உதறதான் செய்யும். நீங்கள் ஸ்வீடன், ஏன்னா ஸ்வீடன் கூட நான் வாங்கி டெஸ்ட்டு பண்ணேன். பேஸ் அதிகமாக வைக்கும்போது உதறதான் செய்யுது. அதனால் உங்கள் கண்ட்ரோல் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் பேஸ் ட்ரிபிளை வச்சு பட்டையை கிளப்பக்கூடிய சவுண்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ராமநாதபுரத்துக்கு அனுப்பியிருக்கேன், ரொம்ப பெஸ்ட்டு. பெங்களூருக்கு அனுப்பியிருக்கேன், ரொம்ப பெஸ்ட்டுன்னு அவங்க ரிசல்ட்டு கொடுத்தாங்க. கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கறத காட்டிலும் நீங்கள் அதை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சிலருடைய ஃபீட்பேக்கு அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. சிலருடைய ஃபீட்பேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, சவுண்டெல்லாம் நல்ல கிளாரிட்டியாக இருக்குதுன்னு நம்மகிட்ட ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. ஆண்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன், நல்ல ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்ம ஸ்பீக்கரை வாங்கி இந்த மோகனா சவுண்ட்ஸுக்கு ஆதரவு தருமாறு அன்புடனும் பணிவுடனும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்கு நிறையவே இருக்குது. தேவைப்படக்கூடியவர்கள் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நீங்கள் எல்லாரும் நலமுடன் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி இந்த வீடியோவை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.